வெல்கம் டு லீடர் இங்கிலீஷ். நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ், அவனிடம் பணம் எதுவும் இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா, ஹீ டசன்ட் ஹாவ் எனி கேஷ். டசன்ட் ஹாவ் எனி கேஷ் அப்படின்னா அவனிடம் பணம் எதுவும் இல்லை. அவனிடம் பணம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஹி டசன்ட் ஹாவ் எனி கேஷ். எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வா. இது இங்கிலீஷில் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா, எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வா அப்படிங்கிறத பிரிங் மீ அ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லலாம். பிரிங் மீ அ கப் ஆஃப் டீ. அது நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் பதவி விலகிவிட்டாள் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறதுன்னா இங்கிலீஷில் சி ஹேஸ் ரிசைன்ட். சி ஹேஸ் ரிசைன்ட். அவள் பதவி விலகிவிட்டாள் அல்லது அவள் ராஜினாமா செய்துவிட்டாள். சி ஹேஸ் ரிசைன்ட். ஹி ஹேஸ் ரிசைன்ட்னா அவன் பதவி விலகிவிட்டான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வகுப்பறையில் ஊசி விழுந்தால் கேட்கும் அளவிற்கு அமைதியாக இருந்தது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறேன்னா, தெர் இஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் இன் தி கிளாஸ் ரூம். தெர் இஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் இன் தி கிளாஸ் ரூம் அப்படின்னா வகுப்பறையில் ஊசி விழுந்தால் கேட்கும் அளவிற்கு அமைதியாக இருந்தது. நான் உன்னுடைய மொபைலை பார்க்கவில்லை அப்படிங்கிறத எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா, I haven't seen your mobile phone. I haven't seen your mobile phone. Next sentence, அவன் ஒரு கல்லூரியில் இன்று சேர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறதுன்னா, he has joined in a college today. He has joined in a college today. அவன் கல்லூரியில் சேர்ந்திருக்கான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் நடுங்குகிறான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறதுன்னா, he is shivering. He is shivering அப்படின்னா அவன் நடுங்குகிறான். ஹி இஸ் சிவரிங் அப்படின்னா அவன் நடுங்குகிறான். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறதுன்னா, ஹவு மச் கேஷ் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஹவு மச் கேஷ் இஸ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னா உங்கள் கையில் பணம் எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் வரிசையில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறேன்னா, யூ ஷுட் ஸ்டாண்ட் இன் எ க்யூ. க்யூனா வரிசை. ஸோ நீங்கள் வரிசையில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத யூ ஷுட் ஸ்டாண்ட் இன் ஏ க்யூ. அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்று என்ன தேதி அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, இன்று என்ன தேதி. வாட் இஸ் த டேட் டுடே. வாட் இஸ் த டேட் டுடே அப்படின்னா இன்று என்ன தேதி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுடைய வியாபாரம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, ஹவ் இஸ் இஸ் பிஸ்னஸ் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய வியாபாரம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா, ஹவ் இஸ் ஹிஸ் பிஸ்னஸ் கோயிங். ஹவ் இஸ் ஹர் பிஸ்னஸ் கோயிங்னா அவளுடைய வியாபாரம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுனா, ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். அதாவது கிரிக்கெட் விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லது விருப்பம் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னா, ஹாவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச். ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச்னால் நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீங்களா. அதே காலை உணவுனா ஹாவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவு சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் இப்போ தான் வந்தான் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறதுன்னா, he came here just now. he came here just now அப்படின்னா அவன் இப்போத்தான் வந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். அவர் பசியுடன் இருக்கிறார் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா, he is hungry. he is hungry. அவர் பசியுடன் இருக்கிறார். he is hungry. அவர் பசியுடன் இருக்கிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் கார் வாங்க போதிய பணம் இல்லை. I don't have enough money to buy a car. என்னிடம் கார் வாங்க போதுமான பணம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் மனி டு பை அ கார். அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னா, வாட் இஸ் ஹீ டாக்கிங் அபவுட். அவன் எதை பற்றி, அதாவது என்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கிறத வாட் இஸ் ஹீ டாக்கிங் அபவுட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ நேற்று எங்கிருந்தாய் அப்படிங்கிறத வேர் வேர் யூ எஸ்டர்டே. வேர் வேர் யூ எஸ்டர்டே அப்படின்னா நீ நேற்று எங்கிருந்தாய். வேர் வேர் யூ எஸ்டர்டே
அப்படின்னா நீ நேற்று எங்கிருந்தாய். அடுத்து நெக்ஸ்ட், அவன் எங்கு வசிக்கிறான் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா வேர் டஸ் ஹீ லிவ். வேர் டஸ் ஹீ லிவ் அப்படின்னா அவன் எங்கு வசிக்கிறான். நீ எங்கு வசிக்கிறேன்னா வேர் டு யூ லிவ் அப்படின்னு சொல்லலாம். வேர் டு யூ லிவ். அவள் எங்கு வசிக்கிறான் வேர் டஸ் ஹீ லிவ் அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம், ஃபார்ம் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் மதுரையில் வசிக்கிறான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறதுனா ஹீ லிவ்ஸ் இன் மதுரை. அதே அவன் சென்னையில் வசிக்கிறான்னா அவன் ஹி லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்னா அவன் சென்னையில் வசிக்கிறான். ஹி லிவ்ஸ் இன் மதுரை அப்படின்னா மதுரையில் வசிக்கிறான். ஹி லிவ்ஸ் இன் சென்னைன்னா அவன் சென்னையில் வசிக்கிறான் அப்படின்னு இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.